அனைவருக்கும் வணக்கம். ரூட்டர் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் கிடைக்கும், கேஷ் கிடைக்கும். அவ்வளோ ஏன் இந்த ஆப்லையும் யூடியூப் மாதிரியே நீங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ணி சம்பாதிக்கவும் முடியும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த ஆப்பில் நீங்கள் சைன் அப் பண்ணாலே உங்களுக்கு 100 காயின் கொடுப்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக கூட உங்களுக்கு நிறையவே காயின் கிடைக்கும். டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோவை தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பார்க்க சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு காயினை உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணவும் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு காயின் கொடுப்பாங்க. எல்லாம் ஓகேப்பா. இந்த காயினோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த காயினுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. ஒரு சில சமயங்களில் ஒரு சில ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது இவ்வளோ காயின் வச்சுருந்தீங்கன்னா அந்த காயினை அப்படியே இவ்வளோ ஃப்ரீ ஃபயர் டைமண்டாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா இவ்வளோ காயினுக்கு இவ்வளோ கேஷை அவங்களால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுதான் இந்த காயினோட வேல்யூ. அப்புறம் இந்த ஆப்பில் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைலை உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய உங்களோட ப்ரொஃபைலை மற்றவங்க ஃபாலோ பண்ணவும் முடியும். நீங்கள் மற்றவங்களோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கவும் முடியும். இன்ஸ்டாகிராம் மாதிரியே ஒரு ஃபோட்டோவையோ வீடியோவையோ ரீலையோ இந்த ஆப்லையும் உங்களால் அப்லோட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் இந்த ஆப் காம்படிஷன் கொடுத்தா பத்தாதுன்னு சொல்லிட்டு யூடியூப்கே காம்படிஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் எப்படி யூடியூப்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த ஆப்பையும் உங்களால் அப்லோட் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமும் உங்களால் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய உங்களோட லைவை 50 மணி நேரத்துக்கும் அதிகமாக மக்கள் பார்த்தாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இவங்க உங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணிட்டு உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அப்படி உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களோட வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதை பொறுத்து அதிகபட்சமாக வாரத்துக்கு 4000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு மக்கள் எவ்வளோ நேரம் உங்களோட வீடியோவை பார்க்குறாங்களோ அதை பொறுத்து எவ்வளோ கொடுப்போம் அப்படிங்கிறதையும் இவங்களே சொல்லியிருக்காங்க. பேசிக்காக அந்த ஆப்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூடியூப்க்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ஆப்பை கிரியேட் பண்ண மட்டும் பத்தாது, இதை நிறைய பேர் யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் கொடுக்குறோம், கேஷ் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ஆப்பை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி டைமண்டு கேஷ்லாம் நிறைய பேருக்கு கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. இப்போ வரைக்குமே ஒரு சில பேர் இந்த மாதிரி டைமண்டு கேஷ்லாம் வித்ரா பண்ணிட்டும் இருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த ஆப் இருந்த மாதிரி இப்போ இல்லை. மாத கணக்கில் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏன் பண்ண காயினை ரெடீம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணால் நம்ம ரெடீம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆப்ஷனையே தூக்கிடுறாங்க. அப்படியே அந்த ஆப்ஷன் இருந்தாலும் அதோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அதையும் மீறி ரெடீம் பண்ண ட்ரை பண்ணால் ஆஃபர் நாட் அவைலபிள்னு சொல்லுதுன்னு நான் சொல்லலை, ப்ளே ஸ்டோர் ரிவ்யூஸில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் ஒரு சில பக்ஸும் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான கேமிங் வீடியோஸ்லாம் பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி நான் ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணாதுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கும் சந்தோஷம் தான். வீடியோஸை பார்த்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நமக்கே இந்த நிலைமை அப்படின்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்ன நிலைமையோ தெரில. சப்போஸ் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.